நான் தான் முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏர் இந்தியா பின்னால் வந்துச்சு. வந்தது கிளம்பிச்சு. போர்டிங் செக் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறுற மட்டும்தான். மக்கள்லாம் வரல. நான் வந்து சியூ அவரோட மீட் பண்ணுறேன் ஃப்ளைட்டுக்குள்ளே போய். நாம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் நண்பா. இல்லை ஓகே ஏப்பா 26 அந்த அக்காட்ட விண்டோ சீட்டு கேட்டேன். விண்டோ சீட்டு கொடுத்துருச்சு. இதுதான் வின்சன் டூர் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. குவைத்தில் போய் மீண்டும் நமது வேலையை ஆரம்பிக்கணும். இந்த ஏர் இந்தியா வந்து மும்பைலேருந்து வந்து இப்போ மும்பை போகுது. இது நான் இப்போ ஸ்கெட்யூலில் பார்த்தேன். இதோடைய இதை ஏர் இந்தியா வந்து நம்ம தலைவர் மும்பை போகிறாரு. நமக்கு பின்னால் வந்துட்டு நமக்கு முன்னாடி டேக்கப் பண்ணி போகிறாரு. பை பாய், சி யூ ஏர் இந்தியா, ஐ லவ் யூ. வா நண்பா, அப்படியே இன்னொரு 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஏர்போர்ட்டை கொஞ்சம் ரவுண்ட் அடிப்போம். ரெஸ்ட் எடுத்தாச்சு. போ, எல்லோரும் தூங்குறாங்க. உங்களை எங்கே டிரான்சிட் ஃப்ளைட் எங்கேன்னு தெரியல. போ, இங்கே போ. முந்திரி பருப்பு இங்கே ஒன்று இங்கே விளைச்சி இங்கே விளையிறது எப்படி? நமக்கு வந்து கேட் R5. R5 வந்து இந்த சைடா பார்ப்போம். ஓகே, நம்ம கேட் R5. With that I can bring my bag. கேட் நம்பர் R5. நேராக போகணும். நேராக போ. R5. R5 நேரா நேரா நேரா. நமக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கேட் நம்பர் R5 சீக்கிரம் வந்து சேர்றா அப்படின்ட்டு. ஏன் பேரே இல்லை, கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. R5 போவோம். ஏதோ நம்ம படித்ததை தொட்டு சரி போர்டை படிச்சுட்டு போகிறோம். படிக்கலன்னா என்ன ஆயிருக்கு? அதுதான் படிடா பரமான்னு சொன்னது. R5 கீழேயா, அண்டர் கிரவுண்ட்லையா? ஆஹா, பஸ்ஸில் ஏறி போய் ஏற்றுவாங்களோ, அதானே பார்த்தேன். ராஜா R5 கீழே ராஜா. இந்த பார்த்தீங்களா, போய் பஸ்ஸில் போய் ஏறி போ. இந்த இருக்கு இறங்கு R5. அது சரி, இங்கேயா இந்த சைடு R5? ஆஹா, நான் நினச்சேன் இதில் போகலான்ட்டு. இதில் அப்பா பஹ்ரைன் ஃபைனல் கால். மும்பை நவ் போர்டிங். குவைத் கேட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குது, தெரியுதா? நம்ம கேட் R5 இப்போ ஓப்பன். உள்ளே போயிடலாமா? உள்ளே போவோம். ஓகே நண்பா, உள்ளே போய்ட்டு செக்இன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, see you. போர்டிங் செக் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறுற மட்டும்தான். மக்கள்லாம் வரல, நான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போர்டிங் பாஸ் வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. சீட் நம்பர் வந்து 26A. ஒரு சமயம் நான் சொல்லியிருந்தேன் விண்டோ சீட் வந்து வந்து விண்டோவான்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் என்னது. ஓகே நண்பா, எப்படி இன்னொரு 1.5 ஹவர் இருக்குது. ஓகே, see you. அவரோட மீட் பண்ணுறேன் ஃப்ளைட்டுக்குள்ளே போய். இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரா போகிறோம். பஸ்ஸு தாப்பா, பஸ்ஸு தான் போகிறது. நாம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் நண்பா. இல்லை ஓகே.
எப்பா 26 அந்த அக்காட்ட விண்டோ சீட்டு கேட்டேன், விண்டோ சீட்டு கொடுத்துருச்சு. இதுதான் விண்டோ சீட்டு. மக்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். 229 தான் ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட் தான், அது ஒன்றும் பெருசு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் குவைத் போயிடுவோம், துவா செய்யுங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சும்மா கிரிக்கெட் முடிச்சிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்டர்நேஷ்னல் டூர் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. குவைத்தில் போய் மீண்டும் நமது வேலையை ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தேங்க்யூ நண்பா. கீப் இட். நம்ம கூட அப்படி லைன்லேயே இருங்க. மக்கள்லாம் வந்து எல்லோரும் வந்து அவங்க சீட்டை பிடிச்சி நம்பரை பார்த்து உட்கார ஆரம்பித்தாங்க. நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் நம்ம அண்ணா பக்கத்தில் ஒருத்தர் சபாசலம்னு தான் வேலை பார்க்குறாப்புலையா. அவர் வந்து இங்கே ராம்நாடோ என்னமோ ஒரு சொன்னாப்புல. அவர் நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார். இப்போ பக்கத்தில் விண்டோ சீட்டில் பார்த்துக்கிட்டாக்கா நம்ம ஏறலைங்க. அடுத்தடுத்து எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஃப்ளைட்டில் இருந்துச்சு. அதுலேயும் வந்து பாசஞ்சர்ஸ்லாம் எல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறப்ப ஏதோ அதுவும் வேறு நாட்டுக்கு போகுதுன்னு தான் நான் நினச்சேன். நம்ம ஃப்ளைட் கிளம்ப போகுது. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ போய் பயணிக்க போகிறோம். தமிழில் நாங்கள் தற்பொழுது குவைத் நோக்கி புறப்படுகின்றோம். இப்பயணம் 5 மணி 15 நிமிடங்கள் செல்லும். இந்த ஃப்ளைட் பயணம் மற்ற வான்வழி டாக்ஸி பயணம் செய்பவர்களை இந்த சாப்பிட்டு நாட்டில் மகிழ்ச்சியடைகின்றோம். மேலும் இது பணத்தை குறித்து கதை செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் இவ்வாறுமான பயணமே வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம் நண்பா. ஃப்ளைட்டு இப்போ தான் புஷ் பேக் வச்சு தள்ளி பின்னால் கொண்டு போகிறாங்க. ஃப்ளைட் மூவ் ஆக போகுது. கரெக்டாக 6:30 மணி இங்கே சிலோன் டயத்தில். கரெக்டாக 6:30 மணி. இப்போ எப்படியும் ஒரு 5 ஹவர் பறக்கும். 5 ஹவர் அங்கே வந்து எப்படியும் 10:30 மணிக்கு எப்படியும் லேண்ட் ஆகிடும். ஒரு இமராத் ஏர்லைன்ஸ் ஒன்று நிற்கிது. துபாய், நம்மளோட கனவு ஏர்லைன்ஸ் துபாய். இன்ஷா அல்லாஹ் ஒன் டே ஐ ஃப்ளை இந்த இமராத். அந்த இத்திஹாத்தும் நிற்கிது அங்கிட்டு. எல்லாம் வந்து நைஸ் ஃப்ளைட் தான். இத்திஹாத்தும் சரி, இமராத்தும் சரி. இன்ஷா அல்லாஹ் ஒன் டே ஐ வில் ஃப்ளை. டேக் ஆஃப் ரன்வே போயிட்டுருக்கு. இப்போ நண்பா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சத்தம் காதை கிழிக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அன்புடன் இருக்கிறது. Bye bye Colombo Airport. Inshallah, see you again. மேலே கொழும்பு அப்படியே பல்ப் அப்படியே தொளிச்சு விட்ட மாதிரி இருக்குல்ல.
நம்ம அந்த ஃப்ளைட்டில் ஏறினோடனே அது விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம சங்ககரா புறாவும் மகிழ ஜெயவர்தனா புறாவும் அவங்களுடைய இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த விளம்பரத்தில் வந்துருந்தாங்க. அங்கே உள்ள நாட்டில் உள்ள அந்த கலாச்சாரங்கள், அந்த நாட்டுடைய உணவு வகைகள், லைஃப் ஸ்டைலு, அங்கே உள்ள அந்த வனவிலங்குகள் எல்லாத்தையும் அப்படியே சூப்பராக விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். அழகான பெண்கள், அழகான மொழிகள், பாஷைகள் எல்லோரும் வந்து, அதாவது டூரிஸ்ட்டுக்கு உகந்த இடம்தான் இந்த ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்கள் மிஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்க்குறதுக்கு. நாட்கள் போதாது, வந்து நம்ம வந்து பல நாட்கள் தங்கியிருக்கணும். ஒரு நாளும் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி, ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்ஷா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து இன்னும் பல இடங்களுக்கு நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கொழும்பு லோட்டஸ் டவர்லாம் நம்ம போகவே இல்லை. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் டைம். ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த அக்கா வந்து ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு கேட்டாங்க. பிஸ்கி, பிராந்தி, வீரு, குட்கா, கட்கானாங்க. எனக்கு இல்லை, ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் வாங்கி சூப்பராக இருந்துச்சு. ஆனாலும் அது வந்து ஒரிஜினல் இல்லை, அது வந்து இதுதான். ஓகே நண்பா, ஏதோ ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த சேட்டைக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பல இன்டர்நேஷ்னல் டூரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க இந்த சேட்டை கூட அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வெஜிடேரியன்